ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த செஃப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுவே இந்த சால்ட் உள்ள இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் போய் கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி ஆயிடுது. ஸோ ஈஸியாக ஃப்ளோவாக இருக்க மாட்டேங்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த வேலையை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த அரிசியோடு சேர்த்து அந்த சால்ட்டை நம்ம ஷேக் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக விழுகும். நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி சிம்பிளாக அதுக்கெலாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய டைம் நிறைய விஷயங்களை கேட்டிருந்தது தான். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி ஒரு vlog-ஆ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பசங்க எதில் அட்ராக்ட் ஆகுறாங்களோ இல்லையோ இந்த சாக்லேட் விஷயத்தில் ரொம்பவே அடிக்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளே வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை, 1/4 கப் அளவுக்கு பட்டரு, ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர், இது 3 ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கெட்டியாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி திரும்பவும் மெல்ட் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிட்டு கடையில் எதை விற்றாலும் அதில் என்ன ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு எந்த அளவுக்கு நமக்கு நல்லது கொடுக்கும் கெட்டது கொடுக்கும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம கைப்பட நம்ம கண் பார்வையில் எதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலுமே அது எல்லாமே ஹெல்த்தின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். என்னதான் நம்ம வகை வகையாக சமைச்சு கொடுத்தாலும் இந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் மேலே இருக்கிற ஒரு ஆசை மட்டும் போகவே போகாது. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹோம்மேடாக ஒரு சாக்லேட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல டேட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் இந்த மாதிரி வால்நட்டு 2ஆக உடச்சி ஒரு ஹாஃபை மட்டும் இந்த சென்டரில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது என்னமோ தெரியல, மற்ற எல்லா நட்ஸுமே சாப்பிட்ருவாங்க. இந்த வால்நட்டை மட்டும் பார்த்திங்கன்னா கண்டாவே அலர்ஜி. ஸோ அதை எப்படியாவது அவங்களுக்கு சாப்பாட்டில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இதை ட்ரை பண்ணேன். நம்ம இந்த வால்நட்டுங்கிற இடத்துல எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸு பார்த்திங்கன்னா அந்த டேட்ஸை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி டிப் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு செக்யூர் பண்ணுறோம். மற்றபடி சும்மா டைரெக்டாக கூட நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு கூட நம்ம அப்படியே பிரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப கம்மி தான், செய்கிற நேரமே ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஸோ அப்பப்போ செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பசங்களுக்கு இந்த டேட்ஸு இந்த நட்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ளே போன மாதிரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி டிப் பண்ணி ஈக்குவல் இன்டர்வலில் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா வகையான நட்ஸ்லையும் கொஞ்சம் எடுத்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜார்லேயோ இல்லை ஒரு சாப்பர்லேயோ லைட்டாக பொடிச்சு வச்சுருப்பேன். ஸோ இந்த நட்ஸ் பவுடர் இதை பார்த்திங்கன்னா அந்த டேட்ஸ் மேலேயே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். இதுவுமே பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் ஒரு மாதிரி வாயில் கடிபடுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே நட்ஸ் பவுடரை வச்சு நம்ம நிறையா பசங்களுக்கு ஏதாவது சமைக்கும்போது அதை இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நட்ஸு கலந்துருக்கோன்னு சொல்லி நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் உள்ளடி வேலையெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த பசங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு போக முடியும். நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். வெளியில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக மெல்ட் ஆகிடும். அந்த பேலன்ஸ் இருந்தால் அந்த சாக்லேட் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் மோடு நான் லாஸ்ட் டைம் அமேசானில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சம் நட்ஸ் பவுடர், இந்த இடத்துல ரெய்சின்ஸு இல்லை நட்ஸை கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி போட்டுட்டு சரியில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் செட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக செட் ஆகிடும். ஒன்று பாருங்களேன், நீங்கள் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணும்போதெல்லாம் என்னோடய ஹார்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக சாக்லேட் மோல்டுலையும் சரி நம்ம நார்மலாக பண்ணி வச்சுருந்ததும் சூப்பராக செட் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணினா இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பசங்க தேவைப்படுற நேரம் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பேஸை தானே நம்ம இந்த மோல்டில் குட்டி குட்டி சாக்லேட்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் இனிப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு மிட்டாயெல்லாம் வீட்டிலே ரெடி பண்ண முடியும். அதை ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். வாழைப்பூ, வாழைத்தண்டு இது 2லேயுமே இல்லாத சத்து வேறு எதுலேயுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சத்து இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஆசையாக வாங்குவோம். ஆனால் வாங்குறத பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும்.
அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதோட அந்த மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போகாமல் ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா பூ வந்து புதுசாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு மடலை மட்டும் லைட்டாக வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப துவக்கக்கூடாது, ரொம்ப வந்து கசக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா திட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே பூ சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். பூவோட அந்த அவுட்டர் கவரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக கருன்னு இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சுனாலும் பூ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வாங்கணுன்னே சமைக்க முடியாது, இதை வந்து கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும், அதாவது ஒரு 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதில் வந்து காற்று போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்யூவோ இல்லை வந்துட்டு நார்மலாக ஒரு ரப்பர் பேண்டோ போட்டு நல்லா அந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அந்த காம்பு பகுதியை இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணி வச்சோம்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நாளைக்கு வந்துட்டு உள்ள கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் வந்துட்டு பிரச்சனை கிடையாது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக டெய்லியுமே கிடைக்கும். பட் வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, சுமாராக தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணலாம். வாழைப்பூவை அப்படியே ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாழைப்பூ எப்படி ஈஸியாக டக்குன்னு க்ளீன் பண்ணலாம் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் கையில். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி மரமரன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக வேண்டி தான் வாழைப்பூவை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுட்டு இந்த மடலை பிடிச்சி கீழ் நோக்கி இழுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக வந்துட்டு அந்த சீப்பாக தெரியும். அதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அடியோட்டி டீப் கட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக வந்துட்டு அந்த பஞ்ச் நம்ம கையில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நம்ம வந்துட்டு அந்த கொத்தாக எடுத்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அழகாக சீக்கிரமாக வந்துட்டு க்ளீன் பண்ண முடியும். இதுவே நம்ம ஒத்தையாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப டைம் எடுக்கும், கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக போகும். பூ ஃபுல்லுமே அப்படியே மொத்தமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 1-2 ஸ்ப்ளிட் ஆகத்தான் செய்யும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் நம்ம கையிலே வந்துட்டு சிங்கிளாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பஞ்சாக எடுத்து வச்சுக்கலாம். மடலெல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கையை யூஸ் பண்ணாமல் நகத்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நைஃபை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கையெல்லாம் வந்து அந்த கரைப்படியாமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ வந்து உதிரியாக இருக்குது. இதை எப்படி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த ஸ்டெப்பு. எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பவுலில் கொஞ்சம் நீர்மோர், ரொம்ப நீர்க்கிற மாதிரி ஒரு நீர்மோரும் அதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு தண்ணி கரைச்சி வச்சுக்கணும் ரெடியாக. ஒன்ஸ் நம்ம கட் பண்ண உடனேயுமே அதில் வந்துட்டு சேர்த்துடணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு முட்டு மாதிரி ஒரு ஷேப்பு கிடச்சிரும். ஸோ இந்த டைமில் நம்ம குறுக்கால ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நல்லா டீப்பாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த அவுட்டர் கவரிங் எல்லாம் அழகாக உரிச்சு எடுக்க வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டு சென்டரில் உள்ள இந்த குட்டி குருத்து இருக்கு இல்லையா, இது வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே குட்டியாக கட் பண்ணி நம்ம எப்பவும் போல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே உள்ள அந்த ஹாஃப் போர்ஷனை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சென்டரில் ஒரு கட்டு கொடுத்துடணும். கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நடுவில் உள்ள ஒரு தண்டு வந்து நம்மளுக்கு நல்லா கண்ணுக்கு தெரியும். இந்த பக்கமும் 2 பக்கமும் தண்டு தெரியும். ஸோ அந்த தண்டு பகுதி நமக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உகந்ததல்ல. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா குட்டியாக கட் பண்ணி நம்ம சமையலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள போர்ஷன் ஃபுல்லுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து நம்ம அவுட்டர் கவரிங் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாதிரி எங்களுக்கு இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற பூ வந்து மலேசியாவிலேருந்து தான் வரும். ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வெளிப்பக்கமாக இருக்கிற ஒரு 5-6 மடல் வரைக்குமே நம்ம கையில் அந்த மாதிரி தான் செப்பரேட்டாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், நரம்பெல்லாம் வந்துட்டு அந்த டெக்னிக்கெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் ஊரில் உள்ள பூ வந்து ஈஸியாக அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி பஞ்சாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கைகளில் வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த முனி போர்ஷனில் வந்துட்டு ஒரு நைஃபை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு பேக் சைடில் அந்த பூவை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அழகாக அந்த நரம்பு மட்டும் கலண்டு வந்துடும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு போர்ஷன் வந்துட்டு எல்லா இதெல்லையுமே இருக்கும். அதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்படியே நைஃபை வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவுமே அழகாக மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான், பேலன்ஸ் இருக்கிற பூவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்படி நல்லா நைஃப் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு பூவை வந்துட்டு பேக் சைடில் வச்சு அப்படியே நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மொத்தமாக அந்த நரம்பு ஃபுல்லும் கலண்டு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அந்த இதை வந்து மடல்களை உரிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு. சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பஞ்ச் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி 2 ரோவில் வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக கையில் எடுத்து தான் இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒவ்வொரு இதாக வந்துட்டு அந்த நரம்பையும் அதுக்கப்புறம் அந்த
மடலையும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். இது மாதிரி பண்ணால் தான் ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியும். மற்றபடி வந்துட்டு உள்ளே போக போக இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இங்கே எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பூ வாழைத்தண்டு வந்து ஏர்லி மார்னிங் கடைகளுக்கு வரும். ஸோ அந்த டைமில் தான் நான் வாங்கி வச்சுட்டு சாட்டர்டே இந்த மாதிரி வந்து நான் வாழைத்தண்டு வாழைப்பூ வந்து சமைக்கிறது. இல்லை நம்ம இப்போ வீக் டேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டேக்கு அப்படின்னு சொன்னாக்கா முதல் நாளே இந்த மாதிரி வந்துட்டு அந்த பஞ்சாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பிரிக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மோர் உப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் டே எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட்டு மட்டும் பண்ணி சமைச்சிடலாம். இந்த வந்துட்டு வாழைப்பூ ஊற வச்ச தண்ணியில் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா மோரை அடித்து குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செடிகளுக்கு கூட உரமாக வந்து ஊற்றிக்கலாம். ஒற்றுமையே பலம்னு சொல்கிற மாதிரி வாழைப்பூ ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாக அப்படியே வச்சிடணும். ஜஸ்ட்டு க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு இது ஒட்டுக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதும் சரி கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்துட்டு வடிக்க தெரியாமல் ரொம்ப பயந்துக்கிட்டு குக்கரில் இப்படி தான் சாதம் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எப்போ ஒன்ஸ் நான் வடிக்க ஆரம்பிச்சினோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு ஸ்டீமர் யூஸ் பண்ணி சாதத்தை வடிச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா என்கிட்ட வந்து ஸ்டீமர் கிடையாது, நான் ஸ்டீமர் வாங்கினா நான் யூஸ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்துட்டு வடித்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை வந்து குக்கர்லேயே எனக்கு ஈஸியாக எப்படியா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப நம்ம செலவே பண்ணாமல் வீட்டில் இருக்க நார்மல் ப்ரெஷர் குக்கர்லேயே வந்துட்டு எப்படி சாதம் வடிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டீமர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை என்கிட்ட குக்கர் தான் இருக்குது, இதை வச்சு எப்படி நான் சாதம் வடித்த மாதிரி வடிக்கணும் அப்படின்னா அதுவுமே ஈஸியான டெக்னிக் தான். இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3 லிட்டர் குக்கர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு ரைஸ் தான் வந்துட்டு பிடிக்கும். ஏன்னா நம்ம 1 கப்பு ரைஸ்க்கு வந்து பார்த்தா 7 கப்பு வாட்டர் வந்து மெஷர்மெண்ட் வைக்கணும். இது வந்து குத்து மதிப்பாக ப்ராக்டிஸில் வந்துட்டு போக போக நம்ம நல்லா கரெக்டாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பிகினராக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க 1 கப்பு ரைஸ்க்கு 7 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா நல்லா கலகலன்னு சொல்லி வடித்து எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 3 லிட்டர் குக்கரில் 1 கப்பு ரைஸ் தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சு வடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரைஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா குக்கரோட கெப்பாசிட்டி நம்ம பெருசாக எடுத்து யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம நல்லா விதையாக வடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 1 கப்புக்கு 7 கப்பு தண்ணி வச்சு நம்ம வடிப்போம். பட் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு குலைவாக வேணும். ஏன்னா கிளைமேட் வந்து இங்கே சிங்கப்பூரில் ஒரே மழையாக இருக்குது. ஸோ சாதத்தை நல்லா குழைய வச்சு ரசம் மாதிரி இல்லை கஞ்சி மாதிரி தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் குலைவாக எடுக்கணும்னு சொல்லி தண்ணியோட அளவையும் குறைச்சிட்டேன். குக்கிங் டைமையும் நான் கொஞ்சம் மாற்றி தான் வைக்க போகிறேன். பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 கப்பு ரைஸ்க்கு 7 கப்பு தண்ணி வச்சுட்டு நீங்கள் குக்கரை அடுப்பில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கேஸ்கெட் உள்ளே அப்படியே தான் இருக்கணும். விசிலை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். இந்த அளவுக்கு ஸ்டீம் வராமல் சும்மா லைட்டாக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியோ ஆவியோ வரும். அந்த டைமே டக்குன்னு நம்ம விசிலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும் மீடியம் ஃப்ளேமில். 4 நிமிஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக விசில்லாம் வராததுக்கு முன்னாலே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ செட் பண்ணி வச்சு 3 நிமிஷமும் லைட்டாக வந்துட்டு அந்த இடத்துல ஆவி வரும்போது விசிலை போட்டு ஒரு 4 நிமிஷம் வச்சுட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் 6லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். நேரம் அப்படியே விட்டுறாமல் ஓரளவுக்கு நல்லா ஸ்டீமெல்லாம் அடங்கி ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியோடு வந்துட்டு கஞ்சி தண்ணியோடு அப்படியே சாதம் இருக்கும். இந்த டைமில் நம்ம அப்படியே வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. ஏன்னா தண்ணியில் வந்து சாதம் ஊறி போகும். கொஞ்சம் அந்த வந்து ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 5-6 மினிட்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அந்த மூடியில் உள்ள அந்த கேஸ்கட் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம வடித்து எடுக்க போகிறோம். விசில் வந்து க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும். ஏன்னா விசில் வழியாக அந்த கேப்பில் வந்துட்டு சாதம் வெளியில் வந்துட வேண்டாம். குக்கரோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரமும் முதல்ல எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2 பக்கமும் நம்ம வந்துட்டு ஹேண்டில் ப்ளஸ் அந்த பக்கமும் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தண்ணியை பேலன்ஸ் பண்ணி சாய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை அப்படியே வந்து உள்ளே கவுத்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு சூப்பராக தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதே ஸ்டேஜில் அப்படியே விட்டுறலாம். நல்லா ஒரு ட்ராப் வந்துட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா சூப்பராக வடித்து வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஹெவியாக இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் குவான்டிட்டிங்கும் போது நம்ம லைட்டாக ஷேக் பண்ணோன்னா அந்த ஒரு ஓரமாக இருக்கிற சாதம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா சென்டருக்கு வந்துடும். கஞ்சி பாருங்களேன் எவ்வளோ கெட்டியாக. ஏன்னா நான் 6 கப்பு ரைஸ் வாட்டர் தான் வச்சுருந்தேன். ஸோ கஞ்சி வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக கிடைக்கும். ஸோ பாருங்கள் சாதம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே பக்கமாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு எல்லாத்தையுமே அந்த பக்கம் தள்ளி விட்டுறலாம். இப்போ சூப்பராக வந்துட்டு வடித்த சாதம் நம்ம குக்கர்லேயே வடித்து எடுத்துட்டோம். நான் கொஞ்சம் குழைவாக எடுத்ததுனால குழஞ்சிருக்கு. டைமிங் எல்லாம் வந்துட்டு எனக்குனால கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் எப்படி குக்கரில் ரைஸ் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் 1 கப்பு ரைஸை வந்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எப்பயும் போல் ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1 கப்பு ரைஸ்க்கு 7 கப்பு தண்ணி இல்லையா, ஸோ அதே மாதிரி 7 கப்பு தண்ணி வச்சு அடுப்பில் வச்சிடலாம். இது வந்து லிட் எதுவுமே போட வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியஸ்ட் மெத்தடு. ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம அப்படியே குக்கரை வச்சுட்டு
தண்ணியும் நம்ம அளந்து ஊற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை அப்படியே வந்துட்டு இந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே வச்சோம்னா ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா வந்துட்டு சாதம் வந்துட்டு ரெடி ஆகிடும். இடையிலே வந்துட்டு சால்ட்டு வந்துட்டு நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மெத்தடில் என்ன இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் ஓகேவா, இப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பப்போ வந்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டு எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு விசிபிளாக கையில் எடுத்து தொட்டு பார்த்து ப்ரெஸ் பண்ணி பார்த்து ஓகே நம்மளுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சட்டுன்னு இதுவுமே வேலை முடிஞ்சிடும். ரொம்பலாம் வந்துட்டு டைம் கன்சியூம் பண்ணாது. ஆல்ரெடி வந்துட்டு நல்லா சூடாக தான் இருக்கும். இப்போ நல்லா சாதம் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கேஸ்கெட் வந்து உள்ளே ரிமூவ் பண்ணிவிட்டு விசிலில் போட்ட மாதிரியே அதே மாதிரியே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வடித்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நிதானமாக வந்து கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து சாய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை கவுத்து விடணும். இப்போ டைரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு வடிக்கிறத காட்டிலும் கொஞ்சம் டீப்பாக, அதாவது நம்ம நின்று சமைக்கிறத விட கொஞ்சம் தாழ்வான பகுதியில் வச்சு இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதாவது சிங்க் போர்ஷனில் வந்து நம்ம உள்ளே இந்த மாதிரி குண்டா வச்சுட்டு அதில் இப்படி வடித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் வந்துட்டு பயம் இல்லாமல் ஈஸியாக அடிக்க முடியும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக வந்துட்டு தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் டைம் கன்சியூம் பண்ணாது. அதே மாதிரி தான் டைம் இருக்கும். எனக்கு டைமிங்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த கஞ்சி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா நீத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது 7 கப்பு நம்ம தண்ணி வச்சு வடிச்சிருக்கோம். இதுலேயுமே சாதம் வந்துட்டு ஒரு பக்கமாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக இருக்கும். நமக்கு குலைவாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் டைம் விட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி உதிரியாக வேணுனாலும் கொஞ்சம் முன்னக்கூட்டியே எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. நம்ம இந்த மாதிரி சாதம் வடிக்கிறதுக்குன்னு தனியாக பாத்திரம் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. குக்கர்லேயே வந்துட்டு சூப்பராக வடித்த சாதம் வந்து அட்டகாசமாக ரெடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே அந்த பாத்திரத்தில் வைக்காமல் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதே ஃப்ரெஷ்னஸோடு அப்படியே இருக்கும். நைட்டு வரைக்கும் கூட அந்த சாதம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட ஒன்றுமே ஆகாது. ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் சூப்பராக வடித்து எடுத்துட்டோம்ல, அதுதான். இதுலேயே பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த இட்லியில் வந்துட்டு கீழே உள்ள தட்டில் நீர் கோர்த்துருது. அதை எப்படி வந்துட்டு நம்ம வந்து நீர் கோர்க்காமல் அந்த இட்லி தட்டையும் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் அதில் நீரெல்லாம் எதுவும் படாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கணும் இட்லி. அதுக்கு வந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. எனக்கு என்ன தெரியுமோ அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட இன்னுமே பெட்டராக வந்துட்டு நிறைய ஐடியாஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் நம்ம இட்லி மாவு வந்து சேர்த்துனதுக்கு அப்புறமா எந்த தட்டை அடியில் வைக்க போகிறோமோ அந்த தட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் தட்டு வந்து எடுத்துக்கணும். அதாவது நம்ம வீட்டில் உள்ள நார்மல் பிளேட் எடுத்துகிட்டு அந்த இட்லி தட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆவி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே கூடி விழுகிற ஆவி வந்து இந்த இட்லி தட்டில் விழுகாது. ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் இட்லி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜம்முன்னு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மேல் தட்டு இட்லி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி தான் கீழ்த்தட்டி இட்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி படாது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த மூடியும் அந்த இட்லி தட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான அளவில் இருக்கணும். ஸோ அது ஒன்று மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம அடுக்கடுக்காக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரிசையாக வந்துட்டு அந்த மாதிரி இட்லி ஸ்டாண்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க கீழ்த்தட்டில் வந்துட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு வாழை இலையை அந்த ஸ்டாண்டோட சென்டரில் உள்ள அந்த போர்ஷன் இருக்குள்ள அந்த கம்பி மாதிரி அதில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள தட்டிலெல்லாம் எப்பவும் போல் இட்லி ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கீழே உள்ள இட்லியுமே பார்த்திங்கன்னா நீர் கோர்க்காமல் சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பாத்திரத்தை வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வந்து நான் ஆக்சுவலாக இண்டஸ் வேலியில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 14 குழி உள்ள ஒரு இட்லி பாத்திரம் தான். நல்லா பெரிய சைஸு, நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால பார்த்தா நல்லா வந்துட்டு அடிப்பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் எதுவுமே சுத்தமாக வராது. எனக்கு வந்து இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால நான் எண்ணெய் ஊற்றாமையே வந்து இந்த தட்டில் வந்து இட்லி சுட முடியும். ஸோ அதனால் வந்து இது மல்டி பர்பஸாக நான் யூஸ் பண்ணிக்கிறது. இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமர் பிளேட்டு, இடியாப்ப பிளேட்டு இதெல்லாம் எப்போவுமே எல்லா இதுலேயுமே வரும். அதே மாதிரி தான் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸு. இட்லியில் வந்துட்டு அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து கீழே ஊற்றுற தண்ணியுமே வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவு ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பார்த்திங்கன்னா அடித்தட்டி இட்லி நல்லா வந்துட்டு தண்ணி கோர்த்த மாதிரி ஆயிரும். ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிற ப்ராப்ளமும் வந்துடும். ஸோ இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1.5லேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும். அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த இட்லி பாத்திரத்தோட கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் எவ்வளோ இட்லி ஊற்றுறோம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம தண்ணி கணக்கு பண்ணணும்.
ஃபஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு தடுமாறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பை ப்ராக்டிஸில் வந்துடும். இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்குது, எனக்கு வந்துட்டு இன்னுமே ஈஸியாக எனக்கு எந்த இதுவுமே இல்லாமல் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, பேசாமல் கீழே உள்ள தட்டை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. எந்த விதமான மாவு ஊற்றாமல் மேலே உள்ள மற்ற இதுலெல்லாம் வந்து இட்லி ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டான சிம்பிளான சொல்யூஷன் அதுதான் இருக்கும். எப்போவுமே இட்லி வந்துட்டு ஒரே ஷேப்பில் செஞ்சு போர் அடிச்சிட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு நம்மக்கிட்ட இட்லி பாத்திரமே இல்லை ஆனால் இட்லி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலாக வீட்டில் உள்ள ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு பிளேட்டை கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு நம்ம வீடுகளில் உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் இட்லி மாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ஜம்முன்னு இட்லி பாத்திரம் இல்லாமல் இட்லி வந்து சுட்டு எடுத்துடலாம். ஷேப்புமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போ பசங்கள்லாம் வந்துட்டு மினி இட்லிலாம் கேட்பாங்க, அதெல்லாம் தனித்தனியாக ஊற்றிட்டு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தில் ஊற்றிட்டாலும் நம்மளுக்கு வந்து அழகாக அந்த ஷேப் வந்து அழகாக வந்துட்டு புதுசாக கொண்டு வரலாம். பார்க்கும்போது கொஞ்சம் லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். பிளேட் இல்லாதவங்களுக்கும் சரி, நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு மாவு ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது பொங்கி வர்றப்ப அது ஸ்டீம் ஆகி வரும்போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஹையாக வரும். இட்லி ஊற்றி வைக்கிற அந்த கிண்ணம் வந்துட்டு டெப்த்தை பார்த்துக்கிறணும். கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப டீப்பாக இருக்குன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கூட தான் நம்ம வந்துட்டு குக் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அடியில் வரைக்கும் போய் வேகணும் இல்லையா. ஸோ அதுவே வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்பவும் போல் 8 to 10 நிமிஷம் ஓகே. கொஞ்சம் டீப்பாக எடுக்கும்போது ஒரு 13 நிமிஷம் 14 நிமிஷம் விட்டு எடுக்கணும். ஸோ அப்போ தான் குக் ஆகும். இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா இட்லி மாதிரியே இருக்காது. இட்லி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா அழகாக சர்க்கிளாக வந்துட்டு கிடைக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். இட்லி வந்து ஃபஸ்ட்டு மாவில் தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும், போக போக ஹார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது கடைசி மாவில் ஊற்றின இட்லி தான். எவ்வளோ அழகாக வந்துட்டு ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்களேன். இது நார்மலாக மிக்சியில் அரைச்சது தான். சூப்பராக வந்துட்டு அழகாக வரும். நம்ம ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அடி பிடிக்கிறது கரை பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. இதுவே நம்ம வந்துட்டு அலுமினியம் இண்டோலியம்லாம் யூஸ் பண்ணுறோம் இட்லி பாத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய லெமன் யூஸ் பண்ணது ஏதாவது ஒன்று 2 போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் உப்பு கரை வந்து படியாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டியில் இட்லியும் கிடைக்கும், ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அழகாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக அழகாக வந்துட்டு இட்லி ஊற்றி எடுத்துட்டோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் பிராண்ட் வந்து விதவிதமாக கடைகளில் இருந்தாலும் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. நம்மளாக வந்துட்டு ஏதாவது பண்ணினா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி பட்டர் வந்து எப்படி வந்து நெய்யாக காய்ச்ச போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்ன நெய் காய்ச்சறது தானே, இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுலேயும் சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு நம்மளால் காய்ச்ச முடியும். செய்கிறதுக்கு முதல்ல பாத்திரம் வந்து நல்லா அகலமாக கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தானேன்னு சொல்லிட்டு சின்ன பாத்திரம்லாம் வச்சோம்னா பொங்கி ஊற்றிடும் சம்டைம்ஸில். ஸோ பாத்திரம் கொஞ்சம் அகலமாக பெருசாக எடுத்துக்கணும். அதே மாதிரி அப்போதைக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சறப்ப தான் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் அந்த பட்டர் பேப்பர்லாம் பட்டர் எதுவும் வேஸ்ட்டாக போகாமல் நல்லா நீட்டாக வந்துட்டு கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டர் வந்து நல்லா கரைய விட்டுறணும். பட்டர் கரையிற வரைக்கும் தான் வந்துட்டு ஃப்ளேம் மீடியமில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாஸ்ட் வரைக்கும் சிம்மில் தான் இருக்கணும். இப்போ பட்டர் காய்ச்ச போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா முதல்லே வந்துட்டு நம்ம எதில் வந்து வடிஞ்சு எடுக்க போகிறோமோ அந்த நெய் பாத்திரத்தையும் அதுக்கப்புறம் அதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சிடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தூசு மாதிரி கொஞ்சம் அழுக்கு மாதிரி வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி படியும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிக்கும். நல்லா பெரிய பெரிய பபுளாக வந்து உடஞ்சிரும். ஸோ இது ஒரு ஸ்டேஜ். லாஸ்ட் ஃபைனல் ஃபோர்த் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலருமே நல்லா டார்க் ஆயிரும். குட்டி குட்டி பபுள்ஸாக நல்லா குரூப்பாக ஃபார்ம் ஆகும். கூட்டமாக குட்டி குட்டி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த டைமில் நம்ம வந்துட்டு நல்லா கெட்டி மோரை இந்த மாதிரி கரைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆட்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, நெய் வந்துட்டு மணலாக குருணையாக இருக்கும்ல, அதே மாதிரி நம்மளுக்கும் அதே கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மோர் தான் வந்துட்டு அந்த சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இன்னுமே அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா அந்த மாதிரி ஒரு கலர் நல்லா ஒரு பிஸ்கட் கலரில் வந்து நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு சும்மா ஒரு 2-3 மட்டும் கொழுந்து முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இது ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இல்லை கருவேப்பிலை, சிலர் வந்து மிளகு போடுவாங்க, சிலர் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, ஜீரகம் அப்படி. ஸோ உங்களோட இஷ்டம் தான். இல்லை ப்ளைனாக காய்ச்சறதுனாலும் காய்ச்சிக்கலாம். முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர்.
அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்களேன், நான் ஒரு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா மணலாக குருணையாக பார்க்கவே டெக்ஸ்சரும் சரி, டேஸ்ட்டும், அரோமா, ஃப்ளேவர்னு சொல்லி எல்லாமே சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.